ஜோதிடத்துல மிகவும் வலிமையான மன உறுதியும் அமைதியான ஆற்றலும் கொண்டவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். நீங்க உங்களுக்கு ஒரு முறை ஒருத்தரை நம்பினா அந்த நம்பிக்கை ஒருபோதும் உடையாது. ஏன்னா உங்களோட வாழ்க்கை மந்திரம் நிதானம் தான் நிச்சயமான வெற்றியை தரும் அப்படிங்கறத உறுதியோடு நம்பக்கூடியவங்களா இந்த ரிஷபராசிக்காரங்க நீங்க இருக்கீங்க. ரிஷபராசி அப்படிங்கிறது ஒரு ராசி மட்டும் கிடையாதுங்க. நிலைத்தன்மையின் அடையாளமாகவும் பொறுமையின் உருவமாகவும் நம்பிக்கையின் சின்னமாகவும் இருக்கு. இந்த மூணுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அசாத்திய குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரிஷப ராசிக்காரங்க எப்பவுமே அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டீங்க. ஆனா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவுமே உறுதியானதா இருக்கும். நீங்க மெதுவா நடந்தாலும் அது உங்களோட உயரத்தை நிலையானதா பெற்றுத்தரக்கூடிய வரைக்கும் இருக்கும். வாழ்க்கையில ஒரு முறை ஒரு விஷயத்த யோசிக்காம செஞ்சாலும் அந்த விஷயத்துல தப்பே வரக்கூடாது அப்படின்னு கவனமா இருப்பீங்க. வாழ்க்கையில ஒரு முறை நீங்க செட் ஆகிட்டீங்கன்னா அதை யாராலுமே குலைக்க முடியாது. அன்பு, பொறுமை, பாதுகாப்பு இந்த மூணையுமே முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடியவங்களாவும் ரிஷபராசிக்காரங்க நீங்க இருக்கீங்க. குடும்பம், உறவு, சொத்து, செல்வம் எல்லாத்தையுமே பாதுகாத்து வச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு திறமை இயற்கையே உங்களுக்கு கொடுத்து வரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பாருங்க, வேகமா வெற்றி அடையலாம் அப்படின்னு குறுக்கு வழியெல்லாம் கூட யோசிப்பாங்க. ஆனா இந்த ரிஷபராசிக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த ரிஷபராசிக்கு வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் கிடைக்கும். ஆனா அது நிலையான வெற்றியா இருக்கும். ரிஷபராசி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ராசியே கிடையாது. அது ஒரு நிலைத்த வெற்றியின் அடையாள சின்னமா இருக்கக்கூடிய ராசியா இருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு, என்ன மாற்றங்களை நீங்க இந்த மாதத்துல பெற போறீங்க, என்ன செஞ்சா நன்மைகளை பெறலாம், அது மட்டும் இல்லாம எப்படி எந்த ஒரு முன்னேற்றத்தை பெறும்பொழுதும் வரக்கூடிய தடையை உடைத்தெறியக்கூடிய விஷயம் என்ன, உங்களோட வாழ்க்கையில நன்மையை மட்டுமே பெற நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்ப இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம் இந்த பதிவுல. சோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த ரிஷப ராசி சுக்கிரனை ராசி அதிபதியா கொண்டது. ஒருத்தர் சாதாரணமா மனிதர்கள் பேசும் பொழுது கூட பாருங்களேன், யாராவது திடீர்னு நல்லா வளர்ந்துட்டா சுக்கிரன் அவங்களுக்கு உச்சத்துல இருக்கிறாங்க, அதனாலதான் இப்படி ஒரு மாற்றம் அவங்களோட வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னு. அப்படி சகல கலைகளுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் இந்த ரிஷப ராசிக்கு அதிபதியா வராரு. இந்த ரிஷபம் ராசியில இருக்கிறவங்க சுக்கிரனோட பரிபூரண அருளையும் பெறணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வெள்ளிக்கிழமையில உங்க குல தெய்வ வழிபாட செய்யணும். குலதெய்வத்தின் அருளையுமே இரட்டிப்பா பெறக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு. ரிஷபராசிக்காரங்க உங்க ஆள் மனதுல ஒரு பிரார்த்தனை நினைச்சுட்டு நம்பிக்கையோடு உங்க குலதெய்வத்தின் பெயரை 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். அதுக்கப்புறம் நன்மை அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே உங்களை விரைவில் வர தொடங்கும். ஏன்னா உங்களுக்காக உங்க குலதெய்வத்திட்ட நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை உங்களுக்கு வந்து சேர வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ரிஷபராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில உங்க குலதெய்வத்தை மறக்காம தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்க உங்க வீட்டு பூஜை அறையில வெள்ளிக்கிழமையில தீபம் வெற்றி மனசார இஷ்ட தெய்வ வழிபாட்டை செய்வது சிறப்பான உயர்வை கண்டிப்பா தரும். சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? அதுக்குமே ஒரு எளிய வழிமுறை இருக்குங்க. அது என்னன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஜோதிடர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க எங்க இருந்தாலும் சரி நீங்க உங்க ஜாதக அமைப்புகளை எளிமையா தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வாழ்க்கையில மாறுதல் வருவதை கண்டிப்பா நீங்க உணர்வீங்க. இந்த மாதத்துல பாருங்க, ஒரு 5 முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. செவ்வாய் தன்னோட சொந்த ராசியிலையும், புதன் ரிஷப ராசியிலையும், அதுக்கப்புறம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும் மாற போறாரு இந்த மாசம். சுக்கிரன் மிதுன ராசிக்கும் சூரியன் ரிஷப ராசிக்கும் பயிற்சியாக கூடிய நிகழ்வும் இந்த மாசம் தான் நடக்க போகுது. இந்த மாதத்துல சூரியன் புதன் செயற்கையாகவே புத ஆதித்ய ராஜயோகத்தை தரக்கூடிய அம்சத்துல இருக்கிறாங்க. சுக்கிரன் ஆட்சி பெற்ற சஞ்சாரம் செய்யறதுனால மாலவாய யோகமும் இந்த மாசம் உங்களுக்கு வருது. கிரகங்களோட அமைப்புகளால ராசிகள்ல குறிப்பா நீதி சங்க விஷயம் கவனமா செயல்பட்டா நல்லதா இருக்கும்.
எந்தெந்த ராசிக்கு இந்த 5 முக்கிய கிரக பயிற்சியால நன்மை பிறக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நம்ம சேனல்ல ஒவ்வொரு ராசிக்கான பலனையும் பதிவு பண்ணியிருக்கோம். உங்க பிடிச்சவங்க என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களுக்கு பதிவு பண்ணுங்க. இப்போ நாம ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். வாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பெரும்பாலும் பாருங்களேன், எல்லா வகையிலுமே வரக்கூடிய தகவல்கள் சாதகமா அமையும். அதே போல சாதகமா இருக்கக்கூடிய வகையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்க இந்த மாசம் மறக்காம உங்க குலதெய்வத்தை வழிபட்டே ஆகணுங்க. பண வரவு நல்லா இருக்கு, பொருளாதாரம் சிறப்பா இருக்கு, வேலை உயர்வு தருது. இந்த மாதிரி நல்ல நல்ல அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து தரக்கூடிய யோகமான ஒரு காலகட்டமா சிறப்பான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 1-2 விஷயத்துல மட்டும் இந்த ரிஷபராசிக்காரங்க ரொம்பவுமே கவனமா இருக்கிறது நல்லதுங்க. கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க அவசியம் ஞாபகம் வச்சுக்கணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல், அதுக்கப்புறம் வேலை, தொழில், வருமானம், பொதுவாக எந்த விஷயத்தெல்லாம் என்ன நடக்கும், எந்த விஷயத்துல நீங்க கூடுதல் கவனம் எடுத்து செயல்படணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியன் பயிற்சி பாருங்க, கொஞ்சம் முதல்ல அலட்சியை கொடுத்தாலும் பின்னர் ஆளுமையை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு உயர்வு தராரு. புதன் பயிற்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த ரிஷபராசிக்கு நல்ல ஒரு யோகம் வரும். சுக்கிரன் பயிற்சி அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் தரது மட்டும் இல்லாம சிறப்பான உயர்வையும் ஏற்படுத்துது. குரு பயிற்சி பண வரவு, சுப காரியத்தை ஏற்படுத்துது. செவ்வாய் பயிற்சி செலவு, அலைச்சல், கணவரோட கருத்து வேறுபாடு இது வரலாம். விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பயிற்சிகளால நீங்க பெறக்கூடிய அமைப்புகள் என்ன மாதிரியான சூழலை தரும் அப்படின்றதுதான் இப்ப பார்க்க போறோம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் முழுவதுமே பாருங்களேன், ஓரளவுக்கு நிம்மதியா சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தன்னம்பிக்கை பாருங்க உங்களுக்கு அதிகரிச்சு காணப்படுது. மே மாதம் 2ஆம் பாதிக்கு பிறகு ஆளுமை, செல்வாக்கு இது ரெண்டும் அதிகரிக்க போகுது. நீங்க 2ஆம் பாதிக்கு மேல நல்ல ஒரு ஆளுமையும் நல்ல ஒரு செல்வாக்கையும் இந்த மாதம் பெற போறீங்க. நீங்க சொல்றது மற்றவங்க கேட்டு நடப்பாங்க. நினைச்ச காரியத்தை செஞ்சு சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறுவீங்க. நல்ல ஒரு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும்னா அதிர்ஷ்டம் வரப்போகுதுங்க. புதிய வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு தேடி வரும். குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படலாம். அதனால செலவுகளும் திடீர்னு அதிகரிக்கலாம். பொருளாதார ரீதியா இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே சாதகமா அமைஞ்சிருக்குங்க. பணவரவு அதிகரிக்கும். திடீர் மாற்றங்களால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும். நீண்ட காலமா வராது அப்படின்னு நினைச்ச தொகை கை வந்து சேரும். உத்தியோகத்தில் அதுக்கப்புறம் தொழில நல்ல ஒரு வருமானம், லாபத்தை கண்டிப்பா தரும். வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கோ நல்ல சம்பளம், நல்ல பதவியோட வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப காலமா வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இப்போ சரியா அமையும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம், நல்ல லாபத்தை நீங்க எடுத்து காட்டுவீங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் நல்லபடியா வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம் இது மூலம் மிகப்பெரிய தொகை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு தான். தொட்டது தொடங்கும், நினைச்சது கண்டிப்பா நடக்கும். இந்த ரிஷபராசிக்காரங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாசம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாசம் 12ஆம் வீட்டுல செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகளோ இல்ல வாக்குவாதங்களோ ஏற்படலாம். அதான நிதானமா பொறுமையா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க கையாளணும். எல்லா வகையிலுமே நன்மை வரக்கூடிய சிறப்பான அமைப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நன்மை, நல்ல ஒரு உயர்வு அப்படின்னு எல்லா வகையிலுமே சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும். ரிஷபராசிக்காரங்க மறக்காம இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம். ரெண்டையுமே செய்யும் பொழுது நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு மாற்றம் இது எல்லாமே கண்டிப்பா பெறுவீங்க. ரிஷபராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில வெற்றி நிலையை பெற உங்க குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு பக்கபலமா இருக்கும்.
சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு குணம் இந்த ரிஷபராசிக்காரன்ட்டு இருக்கிறதுனால கொடுத்த வேலையை சிறப்பா செய்து முடிக்கிறதுல வல்லவர்களா இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமா இந்த ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை கண்டிப்பா இருக்கும். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ரிஷபராசியா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.